அன்பான மக்களே, நம்மளோட நீ நான் காதலில் வந்துட்டு நம்மளோட ராகவ் வந்து அதாவது நம்ம அபிக்கு வந்து ஒரு செம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தாரு. அந்த ட்ரெஸ்ஸை போட சொல்லியிருந்தாரு பாட்டியோட ஃபங்க்ஷனுக்கு. அதை வந்து அபி சொல்லியிருப்பாங்க, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ராகவுக்கு தெரியாமே சர்ப்ரைஸாக வந்து அபி வந்து போட்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே செம்ம பாட்டு பேக்ரவுண்டில் அப்படியே வாயை பொழுது பார்த்துட்ருக்காரு. செம்ம சீனுங்க அது. சூப்பராக இருந்தது. அந்த ட்ரெஸ்ஸில் செம்ம அழகாக இருக்காங்க அபி அப்படின்னு தான் சொல்லணும். அபிவே பார்த்துட்ருக்காரு நம்மளோட ராகவ். செம்ம சீன் அது வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் ட்ரெஸ்ஸை போட்டு வருவாங்களா போட்டு வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்தது அவருக்கு. அவரே ஃபீல் பண்ணிட்டு இருந்தார், நம்ம வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பாட்டி ரூமுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அழகாக வந்து சூப்பராக வரமே மெய் மறந்து போய் பார்த்துட்ருக்காரு நம்மளோட ஹீரோ. செம்ம சீனுங்க. இப்போ தான் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. நீ போக போக நிறைய லவ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் அபி சூப்பராக இருக்காங்க, அழகாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதான் நம்மளோட ராகவே வந்து அவ்வளோ அழகாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது நம்மளோட அபியை செம்மங்க சூப்பராக இருக்காங்க அபி. ஆனால் அதுக்கு பாட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, என்னை சாய்த்தாலே அப்படின்ட்டு. செம்ம பாட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?